நம்ம மாவட்டம் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிற திறமை எல்லா லாங்குவேஜ் பேச முடியும். ரீஜனல் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் தெரியும். அது தாய்மொழியில் பேசுறது ரொம்ப பெருமை. அதாவது நான் கேரளாவில் போய் பேசுகிறேன், தெலுங்குல பேசுகிறேன், தாய்மொழியில் தமிழில் அது ஒரு அருமையான வாய்ப்பு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆசிரியர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும். நீங்களே எங்களை அனுப்பி வச்சுருக்கீங்க. கீழேருந்து யார் அனுப்பி வச்சுருக்கா, ஒரு ஆசிரியர் இல்லாட்டா நான் அந்த இடத்துல போல்டாக என்னால் பேச முடியாது. என்னோட ஆற்றல் எங்கே இருக்குன்னா ஆசிரியர் பெருமை தந்து அந்த ஆற்றல் எனக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. மாணவர்கள் எல்லாம் அமைதியா இருந்து பாருங்க. மாணவர்கள் அமைதியா இருந்து பாருங்க. வீரர்கள் மாடியில் இதில் ஏறி மீட்டு நோயாளர் ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பும் காட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ரெஸ்கியூ அண்ட் சர்வீஸ் பயன்படுத்தி அவர் மயக்க நிலையில இருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு 12 பேர் உடனே விரைவா எடுத்து செல்லணும். விரைவா எடுத்து செல்வதற்கு அந்த இடத்துல தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் முயற்சிக்கிறாங்க. தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கணும். மருத்துவமனை திருவாரூர் தயார் நிலை மற்றும் லோக்கல் அதிகாரிகள் தயார் நிலைக்கு விரைவா ரெஸ்கியூ அண்ட் ஃபயர் சர்வீஸ் வந்திருக்கிறாரு. என்டிஎம்ஏ சொல்லக்கூடிய என்டிஎம்ஏ ஒவ்வொரு கைட்லைன்ஸும் என்டிஆர்எஃப் பயன்படுத்தும். என்டிஆர்எஃப் அந்த இடத்துக்கு முழுமையாக அழைக்கப்பட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்கியூ ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா கட்டிங் இதை போட்டு விரைகிறாங்க. உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க புகார் பண்ணுவாங்க. கட்டணத்துல கட்டிங் டீம் தகுந்த உபகரணங்களை கொண்டு உள்ளே செல்ல முயற்சிக்கிறாங்க. இவங்களும் டெக்னிக்ஸ் தான். என்ன ரொம்ப முக்கியம், டெக்னிக்கை பயன்படுத்தும். பயன்படுத்துவோம். செயின்ஸா என்ன சொல்லுவோம், இது நடந்துல முழுவதும் அந்த ஹோல் மூலம் போட்டிருக்கிறது நோக்கம் என்னன்னா, ஹோல் மூலமா கேமரா சுத்த விட்டு அந்த விக்டிம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். வெட்டி எடுத்தாச்சு. அந்த அதில் உள்ள செல்கிறது ஆக்சிஜன் சிலிண்டர், வர்ணம், தொலைத்தொடர்பு சாதனம் போன்ற எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க. தேவைப்படும் சூழ்நிலையில் இந்த என்டிஆர்எஃப் இன்ஸ்டன்ட் 4 என்ற செயற்கைக்கோள் உதவியை நாடுவோம். அதோட செட் ரெடியாவே வச்சிருப்போம். கம்யூனிகேஷன் கட்டாயம் இருந்தா செயற்கைக்கோள் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால இன்ஸ்டன்ட் 4 என்ற செயற்கைக்கோள் உதவி விரைவாக பயிற்சி. அடுத்ததாக ஒரு டீம் உதவி தேவைப்படுகிறது. RE2 என்று சொல்லுங்க. மற்றொரு பேசுகளில் முதல்வருக்கு பிரிக்கப்பட்டது. அவசர கால சிகிச்சைக்கு விரைவா EMS எமர்ஜென்சி மெடிக்கல் டீம் சொல்லுங்க. எமர்ஜென்சி பேரிகேட்ஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு போலீஸ் அந்த இடத்துல பேரிகேட்ஸ் பண்ணுங்க. பொதுமக்கள் யாரையும் பக்கத்தோடு விரைவாக தயார் நிலையாக மருத்துவமனையில் ரெடியா இருக்கிறாங்க. அடுத்ததோட பேஷண்ட் எப்படி இருக்காங்க என்பதை அந்த இந்த கெமிக்கல் அதை நிலநடுக்கத்தை பொறுத்து எப்படி கரெக்டா கட்டியிருக்காங்களான்னு பாருங்க. முழுவதுமாக என்டிஆர் ஸ்ட்ரைட்டா பண்ணி தேவைப்படுதுன்னு பாக்குறாங்க பாருங்க. அது இதோட நிலை வந்து எல்லோ கலர் ரிப்பன் கட்டியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல என்டிஆர்எஃப் அந்த சிகிச்சை வழங்கலாம். ரெட் கலர் கட்டியிருந்தாங்கன்னா உடனடியாக மருத்துவமனை தான். மாவட்ட கீழே பகுதி எல்லாம் நொறுங்கிருச்சு. மேல இருந்து கீழே வரணும். மேல மாட்டி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சில ஹை லெவல் ரெஸ்கியூ சொல்லக்கூடிய ஹை ரோத்து 15 மாடி கட்டணம் கூட மாட்டி இருப்பாங்க. அந்த காங்கிரீட் உடைந்தாலும் அந்த கம்போர் போன்ற சூழ்நிலை இருந்தால் பாகிஸ்தான் சைனா போன்ற நட்பு நாடுகளை விட்டுட்டு எங்களோட உங்க நாட்டின் பக்கம் நிப்பிட்டு ஒரு பெயர் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணியாங்க. 10 மாடியில் இருந்தாலும் இதே சிஸ்டம் தான். 10 மாடியில கீழே கொண்டு வரணும். பில்டிங்ல ரெஸ்கியூ தேவைப்பட்டுச்சுன்னா இதே முறையில என்டிஆர்எஃப் பயன்படுத்தும். அது ஸ்லோவா காற்றோட திசையை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், மெதுவா பார்க்கிறோம். சிஸ்டத்தை பயன்படுத்திருக்காங்க. என்டிஆர்எஃப் ரெடியா இருக்குது. கீழே இருந்து மெதுவா பாஸ்டா கொண்டு போறோம். அப்படி மெதுவா அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மெதுவா கொண்டு போறோம். அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி பாருங்க. அது பாதுகாப்பா இருக்கணும். என்ன செய்யணும் முழுசா பண்றோம், செக் பண்றோம். அதை முழுசா அப்படியே ரோல் கொண்டு போங்க.
அந்த முழுசா அந்த பகுதியை பாருங்க. அது எங்களுக்கு கைட்டு ரொம்ப தேவைப்படும். பயன்படுத்துவங்க எப்படி பண்ற மாதிரி முழுசா மெதுமே நான் நிப்பாட்டம் போகும்போது நிப்பாட்டக்கூடிய வல்லமே எங்களுக்கு இருக்கு. எதை எங்க கொண்டு போகணும் அவருக்கும் பயம் ஏற்படக்கூடாது. 10 மாடியா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா போனா அவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் இதாயிரும். அதனால ஸ்லோ மெத்தடை பயன்படுத்தும். ஸ்லோ மெத்தடை நாங்க ஃபாஸ்டாவும் கொண்டு வர முடியும், ஸ்லோவும் கொண்டு வர முடியும். ஸ்லோ மெத்தடை பயன்படுத்தும். அந்த இடத்துக்கு அவசர ஆம்புலன்ஸ் உதவி தான் அந்த இடத்துக்கு உடனே தேவைப்படும். ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல உதவி இது பண்ணி இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போது பாருங்க. ஆம்புலன்ஸ் அந்த சைலண்ட் நாங்க போன அப்படியோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்டிஆர்எஃப். மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டருக்கு என்டிஆர்எஃப் அதோட உயர் அதிகாரிகள் மூலமாக என்டிஆர்எஃப் தன்னோட அதாவது திருவாரூர் மடிக்க கல்லூரி